தோல்வி வெற்றி என்பது இரண்டே சமமாக கருதி பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டன் தான் திமுக என்பதை யாரும் மறுக்க மறைக்க முடியாது. ஏதோ இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் ஏதோ நாம் தோற்றுவிட்டது மாதிரி, அதுவும் படுதோல்வி அடைந்து விட்டது மாதிரி, இத்தோட திமுக கதை முடிஞ்சிருச்சு அப்படி என்று கவிதை இரங்கல் பாடுவதற்கு கூட முன்வந்திருக்கிறார்கள். நம்முடைய இன எதிரிகள் அந்த சூழ்ச்சியிலே இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் எத்தனையோ தேர்தலை பார்த்திருக்கு. ஆனால் தோல்வியடைய நேரத்தில் தான் திமுக எப்பொழுதுமே ஒரு பினிக்ஸ் பறவை போல கிளர்ந்து எழக்கூடிய நிலையில அது வரும். நாம் சோகப்படவை இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். இப்படி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது, பணியாற்றிக் கொண்டிருக்கிறது, பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நம்முடைய தம்பி உதயநிதி அவர்கள் பெருமையோடு எடுத்துச் சொன்னார். தோல்வி வெற்றி என்பது இரண்டே சமமாக கருதி பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டன் தான் திமுக என்பதை யாரும் மறைக்க முடியாது. ஏதோ இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் ஏதோ நாம் தோற்றுவிட்டது மாதிரி, அதுவும் படுதோல்வி அடைந்து விட்டது மாதிரி, இத்தோட திமுக கதை முடிஞ்சிருச்சு அப்படி என்று கவிதை இரங்கல் பாடுவதற்கு கூட முன்வந்திருக்கிறார்கள். நம்முடைய இன எதிரிகள் அந்த சூழ்ச்சியிலே இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் எத்தனையோ தேர்தலை பார்த்திருக்கு. 1949 தொடங்கிய நம்முடைய கழகம் தொடர்ந்து 52 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 57 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 62 நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு 67 நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, 71 இப்படி தொடர்ந்து நடைபெற்றக்கூடிய தேர்தல்களில் பல வெற்றிகளை கண்டதுண்டு, பல தோல்விகளையும் நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் தோல்வியடைய நேரத்தில் தான் திமுக எப்பொழுதுமே ஒரு பினிக்ஸ் பறவை போல கிளர்ந்து எழக்கூடிய நிலையில அது வரும். இங்க கூட பேசியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சோகத்தில் இருப்பது போல நான் பார்க்கிறேன். நாங்க மட்டும் இல்ல, இந்த மேடையில் இருக்கக்கூடிய மட்டும் இல்ல, எதிரில் இருக்கக்கூடிய கூட இங்க சோகமாக காட்சி பார்க்கிறோம். நாம் சோகப்படவை இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நம்முடைய திட்டங்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு, நெசவாளர்களுக்கு, தொழிலாளர் தோழர்களுக்கு, அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்கு, பெண்களுக்கு, மகளிருக்கு, ஆசிரியர்களுக்கு, இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை கருத்திடம் மறைத்திட முடியாது. நான் வெற்றி வாய்ப்பு இழந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது புதிய ஆட்சிக்கு பொறுப்பு நான் வாழ்த்து சொன்னேன். நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த அறிக்கையை படிச்சிருப்பீங்க. வாழ்த்து சொல்லுவது சொன்னேன். புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள், ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், திராவிட மாடல் ஆட்சி நிறைவேற்றி எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சேன். ஆக நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இன்றைக்கு அது எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவேதான் சொன்னேன், நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நான் தேர்தல் நேரத்தில் சொன்னேன், இந்த திட்டம் இருக்கிற வரைக்கும் நாம் பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் யாராலும் மாற்றிட முடியாது.
ஆக திட்டம் நடக்கிற வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இந்த தேர்தல் தோல்வியை பார்த்து நான் சிதறிடல, மனம் சுழவடைந்ததில்லை. 234 தொகுதிகளில் இன்றைக்கு என்ன நிலை, எப்படி வெற்றி பெற்றிருக்கிறோம், எப்படி வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம், என்ன காரணம் அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக நான் ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறோம். 86 பேரில் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டு 234 தொகுதிக்கு இன்றிலிருந்து அந்த குழு பெறப்பட்டு ஆய்வு நடத்தியிருக்கு.